2024 மே மாதம் நடந்த ஆன்லைனில் நடந்த திருவாசக வகுப்புலேருந்து தான் நான் கலந்துக்க ஆரம்பித்தேம்மா. இறைவனை நினச்சி அழுங்க, அது மட்டும் போதும்னு சொன்னீங்க. எப்படி இறைவனை நினச்சி அழுக முடியும்? அழுக வரலம்மா. ஆனால் கிளாஸ் போக போக ஒவ்வொரு கிளாஸுக்கும் அழுக ஆரம்பித்தேன். அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவோட தேடல் இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுக்குள்ளே வந்துட்டாலே போதும், நீங்கள் இந்த வாழ்க்கையில் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும்னு. அந்த வகுப்பு ரொம்ப நல்லாவே போச்சு. அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறமா சங்கல்பம் வச்சேம்மா. அங்கே நடந்த 2 நாள் மௌனத்துக்கு நான் வந்திருந்தேன். மிகப்பெரிய நிலை கிடச்சதுமா. அதுலேருந்து உங்களை விட்டுறக்கூடாதுன்ற எண்ணம் எனக்குள்ள தீவிரமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுமா. இந்த மௌனம் போட்ட உடனே வர்றதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ வரும், அந்த நாள் எப்போ வரும், எப்போ வரும், தினசரி கேலண்டர் கிளிக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே வந்தப்போ திருவாசகம் கேட்கும் போதெல்லாம் என் கணவர் பக்தியில் ரொம்ப இருப்பார். ஆனால் இது பிடிக்காது, என்ன உட்காந்து அழுகிற, என்ன திடீர்னு அப்புறம் சிரிக்கிற, பைத்தியம் ஆயிட்டியா, என் பையன்கிட்டே சொல்லுவார், உங்கள் அம்மா பைத்தியம் ஆயிட்டா அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைம்மா. எல்லோரும் ஹெட்ஃபோன் போட்டு கேட்பாங்க, நான் ஹெட்ஃபோனை எடுத்துகிட்டு கேட்டேன். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கேட்கும், நம்ம என்ன கேட்குறோங்கிறது அவங்களுக்கு கேட்கணும், நம்ம தப்பு பண்ணலையே, இறைவனை தானே பார்க்குறோம் அப்படி நான் கேட்க ஆரம்பித்தேன். இப்போ என் பக்கத்தில் உட்காந்து அவர் கேட்குறாருமா. தியானத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. நீங்கள் சொன்னீங்க இறைவனை கட்டி பிடிச்சிக்கோங்கன்னு. எனக்கு அந்த நடராஜர் தான் ஞாபகம் வந்தாது. நான் போய் கட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ஆக என்னை காணும். நான் தேடுறேன். அவர் சொல்கிறாரு, நீ தான் எனக்குள்ளே கலந்துட்டியே, நீ இப்படி இருப்ப, ஏன் உன்னைய தேடுற அப்படின்னு. கண்கள்ல இருந்து கண்ணீராக வந்துச்சுமா.